வீர், உன்னால இந்த வேலையை எப்படி செய்ய முடிஞ்சது? சொல்லு வீர், எப்படி செய்ய முடிஞ்சது? அதுதான் சார் என்னோட டேலண்ட். என்னால நம்பவே முடியல. ஸ்கூல் முழுக்க பெயிண்ட் அடிச்சாச்சு. அட அட அட, கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. லைட் yellow with green. விண்டோஸோட கலர் கூட அருமையா இருக்கு. அட, என்ன இது, பகல்லையே கனவு காண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூல் முழுக்க பெயிண்ட் அடிச்ச மாதிரியே தெரிஞ்சதுப்பா. ஜிண்டு, நான் இப்போ எதை மட்டும் சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும். சரி, என் கூட வா. ஜிண்டு, சீக்கிரமா ஒரு ஸ்டூடண்ட் மாதிரி மாறி பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடு. அப்படியே பாஸ். அந்த வீர் சாயந்தரத்துக்குள்ள இந்த ஸ்கூல் முழுக்க எப்படி பெயிண்ட் அடிக்கிறான்னு பாக்குறேன். கக்கர் சார் வராரு. ஜிண்டு, கக்கர் சார் வந்துகிட்டு இருக்காரு. கொஞ்சம் வேலையை நிறுத்து. அட பிரமாதம். வீர், நீ பெயிண்ட் அடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டியா? சரி, மத்த கிளாஸ்ல எல்லாம் யார் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கா? போய் பார்க்கலாம் வா. போய் பாருங்க சார், எல்லா கிளாஸ்லயும் பெயிண்ட் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அரங்கம் மதிரும் ஆட்டம் பாரு, இவனுக்கு ஈடு இங்கே யாரு? அரங்கம் மதிரும் ஆட்டம் பாரு, இவனுக்கு ஈடு இங்கே யாரு? வானம் கூட எல்லை இல்லை, இவன் தான் என்றும் செல்லம் பிள்ளை. வானம் கூட எல்லை இல்லை, இவன் தான் என்றும் செல்லம் பிள்ளை. சாகசங்கள் செய்வான் இவனை, இவனை போல யாரும் இல்லை. ஒரு ரோபோ பாய் இவனே, ஒரு சூப்பர் பாய். வீர் ஒரு ரோபோ பாய் இவனே, ஒரு சூப்பர் பாய். என்ன பண்றடியா? சார், வீர் எங்க இருந்தாலும் அந்த இடத்துல மேஜிக் இருக்கும். இந்த வேலையெல்லாம் அந்த மேஜிக்கால தான் நடந்துகிட்டு இருக்கு. நீ சொன்ன மாதிரி எனக்கும் அப்படிதான் தோணுது தம்பி. இந்த வீருடைய வெட்ட வெளிச்சத்தை எப்படி அம்பலமாக்குறன்னு பாரு. வெரி குட். சாயந்தரத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் நீ பெயிண்ட் அடிச்சிருவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் இத போய் பிரின்சிபல் சார் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வா ஜிண்டு, முதல்ல நம்ம கிளாஸ் ரூம் வேலையை முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து மத்த கிளாஸஸ் பாப்போம். மறந்து போச்சு. நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சரி வீரு, இப்படி ஒரு கெட்டப்ல போறிய, என்ன பண்ண போறன்னு சொல்லவே இல்லையாப்பா? அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லாமே கெட்டு போயிடும். அது இப்பவே தெரிஞ்சுக்கலாம் இம்லி என்ன கண்டுபிடிக்கிறாளா இல்லையான்னு. அவ என்ன கண்டுபிடிக்கலனா யாராலையும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. இங்க என்ன முதல்ல நீ கிளம்புறியா? அலோக் நிரஞ்சன், இம்லி குழந்தையே. உங்களுக்கு தலை வணங்குற குருஜி. அது போகட்டும், என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு உன் பேர் மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிற எல்லாரோட பேரையும் தெரியும். உங்க அப்பாவோட பேரு சின்ஹா சாஹிப், உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேரு வீர், அப்புறம் சுல்புல். என்ன ஒரு அதிசயம்! என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. நான் இப்பவே போய் எங்க அம்மா அப்பா எல்லாம் இங்க கூட்டிட்டு வரேன். நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க. சுல்புல், நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். அவ போய் அவங்க அப்பா அம்மா எல்லாம் இங்க கூட்டிட்டு வர போறாளா? இந்த குட்டி குருஜி யாருன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம ஜில்புலோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவங்க அப்பா அம்மா முன்னாடி எல்லாம் நான் இந்த மாதிரி விளையாட்டு விளையாட முடியாது. அப்படின்னா வா ஓடிரலாம். இருங்க, எங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க. எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? ப்ளீஸ் அவங்கள மட்டும் கூப்பிடாத இம்லி. இம்லி, வேண்டாம் இம்லி. நீ வீர் தானே? நீ வீர் தான் எனக்கு நல்லா தெரியும். நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இருந்தாலும் என்னால நம்ப முடியல. ஜெண்டு, ஜெண்டு, சீக்கிரமா வா. என்னாச்சு பாஸ்? ஏதாவது பிரச்சனையா? என்ன பழைய மாதிரியா மாட்டிடு. ஓகே பாஸ். மாமி, சைலண்டா சீக்கிரமா வாங்க. இங்க ஒண்ணுல 2 ஃப்ரீ சேல் போட்டிருக்காங்க. ஒண்ணுக்கு 2 ஃப்ரீ சேலா? இதோ வருது. நீ மரத்து மேல உட்கார்ந்து என்ன பண்ணுது? சரி, அத விடு. அந்த சேல் எங்கே? சேல் எல்லாம் ஒண்ணும்
ஒண்ணும் இல்ல மம்மி, நான் அதை சும்மா தான் சொன்னேன். அப்படி சொல்லணும்னா சீக்கிரமா வந்திருப்பீங்களா என்ன? மம்மி மம்மி அங்க சீக்கிரமா பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாருங்கன்னு சொல்றேன்ல. ஜிண்டு என்ன மறுபடியும் குருஜியா மாத்திடு. நீ மறுபடியும் என்ன குருஜியா மாத்திட்டேனா பிரகாஷ்க்கும் அவங்க நண்பர்களுக்கும் நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். ஓகே பாஸ். என்னாச்சு? நாம எப்படி இங்க வந்தோம்? ஒண்ணுமே புரியலையே. எனக்கு வந்து நிறைய வலிக்குது. எப்படி இங்க வந்தோம் கொஞ்சம் சொல்லுங்க. பண்டி பண்டி, வீர் வீர் அங்க வீர் மேஜிக் பண்ணுது. அது நீயே பாரு. மேஜிக்கா? மேஜிக் எங்க இருக்கு? என்னால அதை பார்க்க முடியலையே. அங்க 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 பாரு. அது உனக்கு நல்லா தெரியலையா? அங்கே பாரு. ஜிண்டு சீக்கிரமா இங்க எல்லாரையும் மறைச்சிடு சீக்கிரம். அதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு பாடத்தை கத்து கொடுப்பீங்க? சரி கோவப்படாதீங்க, செஞ்சிடுறேன். இங்க பாரு வீர், நீ ரொம்ப சின்ன பையன். இந்த பெரிய பசங்க கூட மோதி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க தாத்தா எப்பவுமே சொல்லுவாரு திங்க் பாசிட்டிவ். அப்படின்னா இம்பாசிபிள் தானா பாசிபிள் ஆயிடும். நீங்க ரேஸ் ஆரம்பிக்கலாம். வீர் வீர் உன்னால ஓட முடியாதுப்பா. கரண் எங்க போயிட்டான்? சார் அவன் கால்ல அடிபட்டிருக்கு, அதனால வீட்டுக்கு போயிருக்கா. இது நிச்சயமா அந்த குரானாவோட வேலையா தான் இருக்கும் சார். அப்படின்னா இப்ப என்ன பண்றது? எல்லாரும் தயாரா? கெட் செட். மிஸ்டர் குரானா, அங்க பாத்தீங்களா? அந்த பையன் கவர்மெண்ட் ஸ்கூல் சார்பா ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் இதுல ஜெயிப்பான்னு நீங்க நம்புறீங்களா? யாரையும் அந்த மாதிரி கம்மியா எடை போடாத. எதுக்கும் அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், சரியா? வீர், இந்த பசங்க கூட மோதி உன்னால ஜெயிக்க முடியாது. ரொபோட்டிக் பவரை யூஸ் பண்ணாலும் ஒரு ரகசியம் தெரிஞ்சு போயிடும். வேணும்னா ஜிண்டுவை கூப்பிடு, அவனால மட்டும்தான் அவனை ஜெயிக்க வைக்க முடியும். சொல்லுங்க பாஸ், எதுக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? இங்க ஸ்கூல் ரேஸ் நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது நான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சே ஆகணும். நீ தான் அதுக்கு உதவி செய்யணும். இங்க பாருப்பா, உனக்கு டயர்ட் ஆச்சுன்னா சொல்லு, மடியில வச்சு தூக்கிட்டு போறேன். இப்ப பாருங்க. சீக்கிரம் 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 டேபிள் சேர்லாம் எடுத்து போடுப்பா. இப்பதான் ரேஸே ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் வர்றதுக்கு நேரம் ஆகும். மெதுவா பண்ணலாம், ஒன்னும் அவசரமே இல்ல. என்ன காரியம் பண்ண நீ? நான் ரேஸ ஓடாமலே ஃபினிஷிங் லைன்ல கொண்டு வந்து நிக்க வைக்கிறேன். எப்படி பண்ணனா நான் இந்த மேஜிக்கால தான் இங்க வந்தேன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும். சீக்கிரம் நம்ம பின்னாடி பார்க்கணும், சீக்கிரம். அட அட, அந்த பையன் எங்க போயிட்டான்? ஒருவேளை நம்மளுக்கு முன்னாடி போயிட்டானோ? நீ எங்க இருந்த? திடீர்னு எங்க இருந்து வந்த? நான் உங்க பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கேன். ஜிண்டு, வீர கொஞ்சம் தூக்கி பறக்கிற மாதிரியே கொண்டு வா. பாக்குறவங்களுக்கு அவன் ஓடுற மாதிரியே தெரியணும். அட, இவன் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வரான்? என்னால இதை நம்ப முடியல. சிண்டு என் கால தரையில படுற மாதிரி விடு, இல்லனா நான் பாக்குறவங்களுக்கு பறக்கிற மாதிரி தெரியும். இப்ப என்ன பண்றது பாஸ்? ஒண்ணும் பண்ண வேணாம். இனிமே பண்ண வேண்டியதை நானே பாத்துக்கிறேன். நீ இனி பாத்துக்கிட்டு இரு போதும். அடடா, என் பேக் தூக்கிட்டு எங்க போற? என் பேக், என் பேக். நீ ஜிண்டுவ மறந்துரு. இந்த மங்கீஸ நான் எப்படி பயமுடுத்தி ஓட்டுறேன்னு பாரு. ஓடாத மங்கீஸ ஓத கொடுத்து அனுப்புறேன் பாரு. டாச்சு 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 டாச்சு. இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து வீர். இவங்களை என் முதுகுல இருந்து இறக்கு வீர். வீர், ஏதாவது பண்ணு வீர், சீக்கிரம். டாச்சு 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 டாச்சு.
ஒரு நிமிஷம் நில்லு சொல்போல், எல்லா மங்கீஸும் இறங்கிடுச்சு. இந்த மங்கீஸ் என்ன ஒரு வழி பண்ணிடுச்சு. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது சீக்கிரம் வாங்க, காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, காப்பாத்துங்க. அந்த மங்கி என்னோட ஜுவல் பாக்ஸ தூக்கிட்டு போகுது. அதுல என்னோட வயல நெக்லஸ் இருக்கு, அதோட தங்கம் வெள்ளி எல்லாம் நிறைய இருக்கு. ஆண்டி, நீங்க கவலையே படாதீங்க, நான் இப்பவே உங்க நகைகளை திரும்ப கொண்டு வந்து தரேன். நீ என்ன பண்ணுவ? போலீஸ், போலீஸ், நில்லுங்க. டாச்சு! ஜிண்டு, மங்கீஸ் மிஸ்ஸஸ் டடாவோட ஜுவல்லரி பாக்ஸ் எடுத்துட்டு ஓடுதுங்க. நாங்களும் இப்ப அந்த மங்கீஸ் மாதிரி குதிக்கணும். அப்பதான் மரத்து மேல ஏறி நாங்க அதை பின்தொடர முடியும். இதோ பண்ற பாஸ். அது எப்படி? நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. ஏன்னா திருடுறவங்க எல்லாருக்குமே தாடி இருக்குமா. அப்ப தாடி இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சா திருடையா இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை திருடனுக்கு தாடி இல்லனா? அப்படி எல்லாம் இல்லப்பா, அவங்க கிட்ட தான் ஷேவ் பண்றதுக்கு காசே இருக்காதுல்ல, அதனாலதான். அதுவும் இல்லாம நம்ம காத்து இருக்கிறதுக்கு டைம் வேற இல்லப்பா. டைம் கம்மின்னா என்னன்னு தெரியல. அதாவது சொடக்கு போடுற நேரத்துல அந்த வேலையை முடிச்சாகணும். கூப்பிடுப்பா சிண்டுவ, சொடக்கு போற நேரத்துல வந்துருவான் அவன். நாம சொடக்கு போற ஒரு செகண்டுக்குள்ள திருடனை கண்டுபிடிச்சிருவான். நான் தான் ஜீனி, நான் மட்டும் தான் ஜீனி. நான் தெரியாம பண்ணிட்ட, மன்னிச்சுக்கப்பா. வீர், என்ன எதுக்காக கூப்பிட்ட சொல்லு. எந்த வேலையா இருந்தாலும் தயங்காம சொல்லு, சட்டுன்னு முடிப்பேன். ஜிண்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க ஸ்கூல்ல திருட வந்திருக்கானா. அவன் ஸ்டூடெண்ட்ஸ் திங்ஸ், டீச்சர்ஸ் திங்ஸ் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருக்கானா. சீக்கிரமா போய் அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடி. அந்த திருடன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை கோணி பையில கட்டி என் முன்னாடி கொண்டு வா. இது ஜுஜுப்பி வேலை. நான் என்ன நினைச்சேன்னா உங்களால முடியாத கஷ்டமான காரியம்னு. தோ பாருங்க, ஊர்ல இருக்கிற அத்தனை திருடனும் தோ வர போறாங்க பாருங்க. இது என்னது? என்ன காரியம் பண்ணிருக்கே நீ? இத்தனை திருடங்க எங்க இருந்து வந்தாங்க? ஸ்கூல்ல திருடுற அந்த திருடன் தான் எனக்கு தேவை. சரி பாஸ், இதுல இருந்து கண்டுபிடிச்சுக்கோங்க எந்த திருடாமன்னு. நான் எல்லா திருடனையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இவங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது திருடினவங்க தான். ஓஃப் ஜிண்டு, நான் ஒரு தர்மசாலின்னு காட்டிக்கிறதுக்காக நீ ரொம்ப ஓவரா தான் பண்ற. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அனுப்பிடு, இவங்க எல்லாரையும் திரும்ப அனுப்பிடு. ஒரிஜினல் திருடனை நானே கண்டுபிடிக்கிறேன். நான் இங்க என்ன பண்றேன்? என்ன ஆச்சு? நான் எங்க இருக்கேன்? நான் எங்க மாட்டிருக்கேன்? காட்டுல வாழ்ற யாருக்கிட்டே நான் மாட்டலையே. அப்படி மாட்டிருந்தா தயவு செஞ்சு என்ன விட்டுங்க. நான் என் நண்பனை பார்க்கணும். காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அப்படி இந்த கோணி பையில யார் இருக்காங்க? திறந்து காட்டு. விடுங்க, என்ன அவுத்து விடுங்க. நீயா? நீ இந்த கோணிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படினா நீயும் திருடி இருக்க. உண்மையை ஒத்துக்கோ சொல்போல். மன்னிச்சிருப்பா, ஏன்னா நானும் மத்தவங்க வயலுக்குள்ள போய் திருடி சாப்பிட்டுருக்கப்பா. அதனால தான் அதான் ஒத்துக்கிட்டலப்பா. மன்னிச்சிருப்பா. சாரிப்பா. ஏப்பா முறைச்சு பாக்குற? சாரிப்பா. இனிமே எப்பவுமே திருடாத. திருடுறது ரொம்ப தப்பு. அது பணமா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் தப்புதான். எப்பெல்லாம் பண்டி மூளையில பல்பு எரியுதோ அப்பெல்லாம் எந்த மாதிரி ஐடியாஸ் வரும்னா கேட்கவே தேவையில்ல, அந்த மாதிரி ஐடியா வரும். இப்ப யார்ப்பா உன்னை கேட்டாங்க? யாரும் என்ன அந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு தானே நான் இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த திருடன் உள்ள வந்து இந்த கதவை திறந்தான்னா இந்த கலர் தண்ணியால நிரப்பப்பட்ட டப்பா அவன் தலை மேல அப்படியே ஊத்திக்கும். அப்ப நாம அவனை பிடிச்சிடலாம்.